ஹலோ வெல்கம். நான் உங்கள் சாய்ச்சரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சில சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறமா சில ஃபெயில்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது, குப்பையை போட்டு ஒரு கம்பெனி ஃபேமஸ் ஆச்சா? என்னடா சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்புல் கம்பெனி நிறைய பேருக்கு தெரியும். ரெட்புல் வந்து 1994 வந்து லண்டனில் அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெட்புல் வந்து என்னதுன்னா, அந்த கோக் பெப்சி மாதிரி அது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. அதை வந்து எப்படி ஃபேமஸ் ஆக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து ஆடு கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையே, நாங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு சூப்பரான ஐடியா சிக்குது. அது என்னதுன்னா, அவங்களோட எம்டி கேன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து நிறையா குப்பத்தொட்டில் போய் போடுறாங்க. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் பிளேசஸில் எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்களோ அங்கே போய் எம்டி கேன்ஸ்லாம் அந்த குப்பத்தொட்டில் போடுறாங்க. அந்த பக்கம் போகிறவங்கலாம் பார்த்துட்டு, ஓ ரெட்புல் ஃபேமஸாக இருக்கா, இத்தனை பேர் குடிக்கிறாங்க, சரி நம்மளும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ரெட்புல்லோட சேல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. குப்பையை வச்சா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. டெஸ்லா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன, எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, இந்த கம்பெனியோட சிஇஓ எலன் மஸ்க் தான். எலன் மஸ்கோட இன்னொரு கம்பெனியோட பேர் தான் ஸ்பேஸ் எக்ஸ். மக்களை போய் மார்ஸ்ல வந்து வாழ வைக்கணும், அதான் அவங்களோட முக்கியமான எய்ம். ஒரு நாள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் இருக்கவங்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஐடியா வந்து என்னன்னா, இந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப விளக்கூட, அதனால ரீயூசபிள் ராக்கெட்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்கும் போது எலன் மஸ்க்கு வந்து ஒரு வித்தியாசமான ஐடியா தோணுது. என்னதுன்னா, எலன் மஸ்க் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற அவளோட காரை வந்து ராக்கெட்டுக்குள்ள வச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டாரு. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நிறையா வாட்டி இந்த ராக்கெட் வெடிச்சிருக்கு, நல்லா காலம் கீழே விழுதோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எலன் மஸ்க் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுத்தாரு. ஒரு வழியாக காலம் போய் ஸ்பேஸ்ல சேர்ந்துருச்சு. varisroadster.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா எலன் மஸ்கோட கார் வந்து ஸ்பேஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம். அந்த டைம்ல வந்து அங்க நியூஸ் சேனல்லாம் எலன் மஸ்கோட கார் வந்து ஸ்பேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எலன் மஸ்க் வந்து என்ன பண்றதுன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு அதோட இன்னொரு கம்பெனி டெஸ்லா வந்து ஈஸியா ப்ரமோட் பண்ணிக்கிட்டாரு. மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ பிலிம் எதுனா மின்னல் முரளி. இந்த மின்னல் முரளிக்கு வந்து நிறைய சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஸ்பீடா போறது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வச்சு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. அந்த படத்தை ஃபேமஸ் பண்ற மாதிரி மட்டும் இல்லாம சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹைவேல ஒரு பெரிய பேனர் ஒட்டி மின்னல் முரளி வந்து கையில வந்து ஒரு பால் மாதிரி வச்சிருக்காரு. அந்த பால்ல வந்து ஒரு குட்டியான ஒரு டிஸ்பிளே இருக்கு. அந்த டிஸ்பிளே என்னதுன்னா, இந்த போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா, அது வந்து ரேடார். ரேடார்னா என்னதுன்னா, எவ்வளவு ஸ்பீடா போறாங்க அப்படிங்கறது கால்குலேட் பண்ற மிஷின் தான் ரேடார். அதை வந்து அந்த டிஸ்பிளே மட்டும் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் ஹைவேல ஸ்பீடா போவாங்கல்ல, அவங்களதான் போலீஸ் நிப்பாட்டி, இங்க பாருங்க நீங்க எவ்வளவு ஸ்பீடா போயிருக்கீங்க அப்படின்னு பில் போர்டை காட்டினாங்க. உடனே போலீஸும் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பார்த்தா போலீஸ் ஃபைன் போடாம உங்கள்கிட்ட வந்து மின்னல் முரளி வந்து ஒன்று மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ் என்ன இருக்குன்னா, நான் தான் வந்து ஸ்பீடா போவேன், சூப்பர் ஹீரோலாம் வந்து சினிமால தான் இருப்பாங்க, நீங்களாம் ஸ்பீடா போவாதீங்க, உண்மையான ஹீரோஸ்லாம் ஸ்லோவா தான் போவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இந்த கேம்பெயின் வந்து ரொம்பவே சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆச்சு. ஒரு சில வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஹீட்டர் கூட வரும். அதாவது என்ன ஆகுதுன்னா, தண்ணியை ஹீட் பண்ணி அதை வாஷ் பண்ணுவோம். இதனால என்ன பெனிஃபிட்னா, சுடுதண்ணியை வாஷ் பண்ணா ஈஸியாவே கலரெல்லாம் போயிடும். ஆனா இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, இது வந்து அதிகமா கரண்ட் எடுக்கும். அதனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். டைடு வந்து புதுசா லிக்விட் டிடர்ஜென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்றதுக்காண்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாங்க. அதுல வந்து 2 செலிபிரிட்டிஸ் வந்து கூப்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஐஸ் டீ அப்படின்ற ஒரு பாட்டு பாடுறவரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டோன் கோன் ஸ்டீவ் வாஷிங், அதாவது வந்து WWE வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரேண்டமா ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அவங்க 2 பேருமே ஃபோன் பண்ணி சுடுதண்ணி வச்சு நம்ம வந்து ஹாட் வாட்டரை வந்து வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு படம் பார்க்கும்போது சாப்பிட்டுட்டே பார்த்தாதான் இந்த மாதிரி நல்ல ஃபீலா இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை வந்து டார்கெட் பண்ணி நெட்ஃபிளிக்ஸும் பர்கர் கிங்கும் கொலாபரேட் பண்ணி ஒரு செமையான கேம்பெயின் வந்து பண்றாங்க.
என்ன நெட்ஃபிளிக்ஸ் நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்ற சீன்லாம் வரும். நிறைய இடத்துல சாப்பிட்ற சீன்லாம் வரும். உங்களுக்கு வந்து பசிக்கலாம், நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு கீழே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். அப்பப்போ கீழே வரும் அவங்க ஆர்டர் வந்து எடுத்துட்டாங்களா, அந்த மாதிரி டெலிவரி ஆகிடுச்சா அப்படின்னு கீழே வரும். உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பெரிய கம்பெனியுமே கொலாபரேட் பண்ணி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ப்ரெஷ் பண்ணும்போது ப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே வந்து கொலா திறந்துருக்கும், தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோல்கேட் வந்து ஒரு வித்தியாசமான ஐடியா வச்சுக்கிறாங்க. அது என்னதுன்னா க்ளோஸ் த டேப் அப்படின்ற ஒரு ஐடியா. வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சோசியல் மீடியாவில் போடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு செமையான ஐடியா வந்ததுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ் வந்து கோல்கேட் அப்படின்றது வந்ததுக்கும் அவங்களோட பிராண்ட் நேமே எடுத்துட்டு அங்கே வந்து க்ளோஸ் த டேப் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த பேஸ்ட்டை வாங்கி வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு பொருளை வந்து ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் டக்குன்னு பொருள் வந்து வித்தியாசமாக தெரியும் போது அட்டென்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து பல்லளக்கும் போது அதை பார்த்துட்டே இருக்கு. நல்லா டேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்குச்சு. 2003 மும்பையில் ரத்தன் டாட்டா வந்து காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து வெளியே பார்க்குறாரு. என்னன்னா ஒரு பைக்கில் வந்து 4 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா, அப்பா, 2 பசங்க. வெளியே வந்து மழை பெஞ்சிருக்கு. 4 பேருமே நடந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரத்தன் டாட்டா யோசிக்கிறாரு, இந்த மாதிரி கார் இருந்தால் அவங்க வந்து நிறையாவும் சேஃபாக போடாமல அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க வந்து மிடில் கிளாஸ், என்னால் கார் வாங்க முடியாது. அதனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து காரை வந்து கம்மி விலைக்கு விற்றோம்னா நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாட்டாவில் இருக்க ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு ரத்தன் டாட்டா பேசுறாரு. என்னன்னா நாங்கள் வந்து 1 லட்சம் ரூபாக்குள்ள ஒரு கார் வேணும், நீங்கள் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதில் வந்து இம்பாசிபிள், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவன் டாட்டா வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வருஷம் கழிச்சு 2009 அப்போ இந்த காரை லான்ச் பண்ணாங்க. இந்த கார் பேர் என்னன்னா டாட்டா நானோ அப்படின்னு பேரும் வச்சாங்க. இது லான்ச் ஆனப்போ வந்து 9000 கார் விற்றுது. போக 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 ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன் இது வந்து கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வந்து ரொம்பவே காசு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஃபெசிலிட்டி வந்து இதில் இல்லை. உயிரை காப்பாற்றுற ஏர் பேக் கூட இதில் இல்லை. இது எல்லாத்தையும் டாட்டா நானோட பிராண்டிங் வந்து ரொம்பவே தப்பாக பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி கமெண்ட் பண்ணாங்கன்னா, வேர்ல்டு சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கார்னா ஒரு லக்ஸரியான ப்ராடக்ட். வேர்ல்டு சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொன்ன உடனே நிறையா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. என்னதுன்னா சீப்பஸ்ட் கார்னா நிறைய குவாலிட்டி இருக்காது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கொடுத்தது மட்டும் பத்தாம புவர் மேன்ஸ் கார் அப்படின்னு அதை கொடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே மக்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, ரொம்பவே காசு இல்லாதவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்காம விட்டாங்க. ஒருவேளை இந்த காரை வாங்கிட்டு நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து நிறைய பேர் வாங்காம ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ரத்தன் டாட்டாவே ஒரு இன்டர்வியூல டாட்டா நானோ வந்து ஃபெயில் ஆனதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் பண்ண பிராண்டிங் தான் காரணம். இதுவே நாங்கள் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொன்னாரு. 1992 அப்போ பெப்சி கம்பெனி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேம்பெயின் பண்றாங்க. என்னன்னா பெப்சி பாட்டில வந்து மேல அந்த பாட்டில் கேப் இருக்கும்ல, அதுல வந்து சில நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் வந்து அந்த நம்பர் ஒரே ஒரு நம்பர் சொல்லுவோம். அந்த நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபீஸ், அதாவது 1 மில்லியன் பீசஸ் வந்து கொடுக்கறதா சொன்னாங்க. அதனால அதை கேட்டு நிறைய பேர் வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. May 25, 1992 அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன நம்பர்னா 349 அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பெப்சி கம்பெனி வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஒரு 4-5 வின்னர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. பார்த்தா அவங்க வந்து 1000 கணக்கான வின்னர்ஸ் இருந்தாங்க. என்னடா எப்படியே இருக்கு அப்படின்னு நினச்சா, அவங்க வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனால 1000 கணக்கான வின்னர்ஸ்க்கு வந்து காசு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பெப்சி கிட்ட வந்து அவ்வளோ காசு கொடுத்தா அவங்களுக்கு வந்து சரியான லாஸ் ஆயிடும். அதனால சாரி பிரிண்டிங் மிஸ்டேக் இறந்து போச்சு, இந்த மாதிரி காசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்களாம் போராட்டத்தில் ஈடுபட்டு பெப்சியில் வேலை பார்க்கறது 3 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால பெப்சி வந்து சாரி கேட்டுட்டு 500 பெசோஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க. பெப்சி பண்ண சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக்னால பெப்சி கம்பெனிக்கு வந்து $10 மில்லியன் வந்து லாஸ் ஆயிருக்கு. சில சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, சில ஃபெயிலான ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தோம். உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, இல்லை ஃபெயில்டு பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். I don't ever slow up, no I don't take shit. I got no love for
the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take sh*t. I got no love